உலகத்தில் 4 கம்யூனிட்டி தான் பணக்கார கம்யூனிட்டிங்க. அறிவு, பொருள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க. ஜெயின்ஸ், பிராமின்ஸ், பார்சிஸ், ஜூஸ். மொத்த உலகத்தோட சொத்துல 60% நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒர்க் பார்த்தேன். 83% சொல்றாங்க. இந்த 4 ஜாதியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 4 பேருமே வெஜிடேரியன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல சில பேர் இப்ப இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்றதுக்காக சிஸ்டமா வெஜிடேரியன். சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதனால அந்த பிரெயின் உடனே டேமேஜ் ஆயிடுது. ஒரு 2-3 ஜெனரேஷன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அந்த டிஎன்ஏவே அழியுது. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கான உணவு சைவ உணவு. இந்த 2 கண்டிஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது கூட கண்டிஷன் இல்லை, சுதந்திரம். விதி அல்ல, சுதந்திரம். பெருமானை நேரடியா அழைக்கிறதுக்கு எனக்கு லைவ் செல்போன் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது சுதந்திரமா? டெய்லி ஒரு தரமா இந்த செல்போனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது பந்தமா? சொல்லுங்க. சுதந்திரம். செல்போன் இருந்தாலும் டெய்லி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற விதி இருக்காது, பந்தமா? செல்போனோட யூஸை கம்பேர் பண்ணும்போது டெய்லி சார்ஜ் பண்ணணுன்ற விதி ஒரு பெரிய விதியா? அதே மாதிரி தாங்கய்யா, பெருமான் வாழ்க்கையில இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வீசும் வசந்தத்திற்கு 7 நிமிஷம் அவருக்கு தினந்தோறும் பூஜை பண்ணணும்னு சொல்றது விதி கிடையாதுங்கய்யா, சுதந்திரம்.